அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட், குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும்போது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன? இப்ப தமிழ்நாட்ட பொறுத்தவரை நம்ம குழந்தைகளுக்கு பேர் வச்சோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அப்பாவோட இனிஷியல் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்பாவோட நேமோட ஃபர்ஸ்ட் கேரக்டர். இத நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா, இன்னைக்கு உள்ள ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ பேன், ஆதார் பசங்க பெரியவங்களாகி பேன், ஆதார் அப்ளை பண்ணும்போது, அப்பாவோட ஃபுல் நேம் தான் எடுத்துக்குவாங்க. இனிஷியல் எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாரி கேஒய்சி இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, பேன், ஆதார், பேங்க் 3லயுமே சேம் நேம் சேமா இருக்கணும். எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்கக்கூடாது. ஈவன் ஒரு ஸ்மால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா கூட ரிஜெக்ட் ஆயிடும். அதே மாரி லேடீஸுக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி, பின்னாடி 2 சாப்டர் அவங்களுக்கு இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பாவோட நேம யூஸ் பண்றாங்க. ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்டோட நேம யூஸ் பண்றாங்க. முடிஞ்ச வர அப்பாவோட நேமே நீங்க மெயின்டெயின் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் மத்த சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு நேம்ல தான் இருக்கும். அதே மாரி பேன் கார்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே எடுத்திருப்பீங்க. பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வர நேம் சேஞ்ச் பண்ணாம பார்த்துக்கோங்க. அண்ட் சர்நேம் யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்ப நார்த்லலாம் போனோம் அப்படின்னா சர்நேம் யூஸ் பண்ணுவாங்க. இனிஷியல்ங்கிற கான்செப்ட் இல்ல. இப்போ தமிழ்நாட்ட பொறுத்தவரை தான் இனிஷியல்ங்கிற கான்செப்ட் இருக்கு. அத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணி ஆகணும். இப்போ வர்ற ஜெனரேஷனுக்கு நம்ம அந்த இனிஷியல மட்டும் யூஸ் பண்ணாம, ஃபுல் நேம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அது வர்ற காலத்துல ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட பேர் கதிர்வேல். அப்பா பேர் மாணிக்கம். இப்போ இத்தனை வருஷமா எம் கதிர்வேல் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் பாஸ்போர்ட், பேன் எடுக்கும்போது என்னாச்சு? கதிர்வேல் மாணிக்கம்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச வர ஃபுல் நேமை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க நீங்க. ஏன்னா இனிஷியல் சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிக்காது. ஏன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு நீங்க அப்ளை பண்ணும்போது, சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் கான்செப்ட் இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் நேம் இப்போ என்னோட நம்ம பேர குழந்தையோட பேர குடுத்துருவாங்க. லாஸ்ட் நேம் ஒரு டிஜிட் எடுத்துக்காது. ஸோ ஃபுல் நேம் டைப் பண்ணி தான் ஆகணும். முடிஞ்ச வர நீங்க இனிஷியல் யூஸ் பண்ணாம, அப்பாவோட ஃபுல் நேம் உங்க பேருக்கு பின்னாடி யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது கேஒய்சி டாக்குமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேன் கார்டு, மறுபடியும் சொல்றேன், பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் 3லயுமே நேம் சேமா இருக்கணும். ஒரு ஸ்மால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா கூட பின்னாடி நமக்கு டிஃபிகல்டீஸ் வரும். நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ற மாரி வரும். ஸோ இது மாரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். வீடியோவ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. முடிஞ்ச வர உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.